வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 22/11/2025 காலை 10 மணி நேர வகுப்பு. இது தொடர் தத்துவ வகுப்பாக இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து கவனிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ நான் இந்த மனதை பற்றி காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருப்பேன். காலையில் கூட 2-3 காணொலி இருக்கிறதுல பாருங்க. இந்த மனம் வந்து ரொம்ப ஆழமானது. அது தனி ஒரு ஆற்றலாக இருக்கிறது. அது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது வந்து மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது பல கோடி ஆண்டு இருந்து வருகிற ஒரு ஆற்றல். மனிதனுக்கு முன்னாடியே தோன்றி அது மனிதனை ஆட்டுகிறது. அதான் விஷயமே. அதான் உயிரோடு தொடர்புடையது, மனதோடு தொடர்புடையது. அது என்ன சக்தி என்னன்னு அது பல்வேறு ஆற்றல் உடையது. அதான் அந்த மன வலிமை வைத்துக் கொண்டுதான் நம்ம உடம்பை குணமாக்குகிறோம். மன வலிமை வைத்துக் கொண்டுதான் நம்ம பல பல தீய பழக்கத்திலிருந்து விடுதலை படுறோம். அதான் இந்த மன வலிமை இருந்து காட்டி தான், மனம் மாற்றம் இருந்து காட்டி தான் உணவு பழக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா உணவு பழக்கத்தினால் உடல் கெட்டு போகுதுங்கிறது மனதுக்கு புரிய வைக்கிறோம். அந்த மன ஒத்துழைப்பு இருந்து காட்டதே இதை செய்ய முடியுது. மன ஒத்துழைப்பு இல்லாதவங்க செய்யவே முடியாது. மனம் அது புரிந்து கொள்ள வேண்டும், உடம்பு அது உணர வேண்டும். சரி, இந்த பழக்கத்தினால் உடம்பு. அதனாலதான் படிப்படியா அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அந்த உணவு பழக்கத்தை அவங்க குறைக்க சொன்னாங்க. உணவு பழக்கத்தை குறைக்க சொன்னாங்கன்னா அது அவர்கள் மனதை பொறுத்தது. ஆமா, நீ ஒருத்தருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா அது என்ன அளவு இருக்கா? நீங்க பாட்டுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான். அதுதான். அப்ப இதெல்லாம் இந்த அளவுகள் வந்து அவங்கதான் முடிவு செய்யறாங்க. அதனாலதான் இழிவுன்னு சொல்றது, குறைச்சிக்கோன்னு சொல்றது, பார்த்து இப்படி இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு வரையறை செய்ய முடியாது. இந்த மனதுக்கு ஒரு வரையறை செய்ய முடியாது. ஆனா அது இயற்கையை வழிநடத்தும். ஆனா இயற்கை கட்டுப்பட்டதல்ல. இந்த மன வலிமை, இந்த மைண்ட் ஃபோர்ஸ், ஆனா அது வந்து எடையற்றது. அதுவும் அணுதான். உயிருங்கிறது ஒரு அணுதான், மனமும் ஒரு அணுதான். அது நம்ம உடல் விட்டு வெளியே போகுது, உள்ள வருது, என்னென்னமோ பண்ணுது. அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு, அது ஆராய்ச்சி பண்ணல அவனுங்க. இப்பதான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அணுவை பத்தி இப்பதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. அணுவை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் கூட மனதுக்கும் அது உள்ளதா இருக்குது. அந்த மனம் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த மன ஃபோர்ஸை பத்தி ஏற்கனவே நம்ம எழுதியிருந்தாலும் கூட இன்னும் மனதை பற்றி அவனுக்கு ஆழமான அறிவியல். இப்ப கான்சியஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த கான்சியஸ்னா வேற ஒண்ணும் இல்லை, உணர்தல். அன்கான்சியஸ் அப்படிம்பாங்க. கான்சியஸ் அதாவது உணர்வு நிலையில் இருக்கிறது. சரி, இப்ப அது 3ஆ பிரிக்கிறானுங்க. அதை படிச்சுக்கிட்டு சைக்காட்ரிஸ்ட் பேர்ல வெளியே வர்றானுங்க. அவனாலையும் நோய் குணமாக்க முடியும். நிறைய சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டானுங்க. சைக்காட்ரிஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை, எம்பிபிஎஸ் இன்னொரு பிரிவு. அது வெள்ளைக்காரங்க வெள்ளைக்காரனுக்கு சைக்காட்ரிஸ்டே தெரியாது. இருந்தாலும் அவங்க சைக்காட்ரிஸ்ட் ஒரு பாடத்தை வச்சுக்கிறாங்க. அதுக்கு மாத்திரை தான் கொடுக்குறானுங்க. அது அடிப்பா அந்த மாத்திரை கொடுத்தால ஒண்ணும் மனம் மாத்திரைக்கும் உடம்புக்கு சம்மந்தமே இல்லை. அதான் விஷயமே. மாத்திரை என்பது ரத்தத்தை கெடுக்கும், அது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அந்த சைக்காட்ரிஸ்ட் போனாலும் அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் மாத்திரை மருந்தை தின்னு சாக்க வேண்டியதான். அப்ப நோயை இதுதான் திருப்பி அங்க தப்பு நடக்குது. அப்ப இங்கே சித்தர்கள் கொள்கையை பற்றி அவங்க சாபக்கேடுது. இந்த தமிழ்ல போய் சேரவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களோ தமிழர்களோ இந்த இந்த கலையை போய் உலகம் புற சேர்க்கல. அது பெரிய குறைபாடு, நம்மகிட்ட இருக்கிற குறைபாடு. நல்ல வேலை, அதனாலதான் நான் வந்து யூடியூப் பயன்படுத்துறேன். ஆனா யூடியூப் தான் உலகம் எங்கும் போகக்கூடியது. இதை வந்து எல்லாரும் பேசணும். இப்பதான் ஒருத்தர் முருகேசன் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இதுல டெலகிராம்ல போடுறாரு. இவர் ஏற்கனவே படிச்சவர் தான். அவரு 2-3 நாளெல்லாம் ஜெர்மனி எங்கேயும் போயிட்டு கடைசி திருப்பி இந்தியாவே வந்துட்டாரு. அவரும் இன்ஜினியர் தான். நேரடியா வகுப்புக்கு வரமாட்டேங்கிறாங்க. வந்து கலந்துட்டு பேசிக்கிட்டு வேலைப்பழுவு என்ன வேலைப்பழுவுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாரு, இந்த சிங்கப்பூர்கார ஒருத்தன் வந்துட்டு போலாங்க. தினசரி வராட்டிங்க அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது வரலாம். அதே மாதிரி இவர் ஒருத்தர் இருக்காரு, ஸ்வீடன்ல ஒருத்தர் இருக்காரு. 4-5 பேர் இருக்கிறாங்க. தொடர்புல இருக்கா. எப்ப வாரத்துக்கு ஒருக்காவது வந்துட்டு போகணுமே இல்லையா? கருத்துக்கு பரிவு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எந்த நாட்டுக்கு பேசுறேன்னு ஆங்கிலத்துல போட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தரும் முயற்சி பண்றேன். என் பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டே இருக்கிறேன். பார்ப்போம். சரி, இப்ப இந்த உடலை பற்றி பேசுகின்ற இந்த மனம் உடலுக்குள்ள ஆட்சி செய்கிறது. உடல் மனதோடு தொடர்புடையது. அதனாலதான் அறிவு மனம்னு சொல்றோம். அதனால சித்தர்கள் சித்தமனம் இதெல்லாம் பிரிஞ்சுட்டே போகுது. அதனால மென்டல் ஃபோர்ஸுங்கிறான், மைண்ட் ஃபோர்ஸுங்கிறான், மன வலிமைங்கிறான்,
தைரியம்ங்கிற இதெல்லாம் மனதை அடிப்படை கொண்டதுதான். எந்த ஒரு வேலை செய்ய எந்த ஒரு துணிச்சலாக செய்கிறான்னு சொன்னாலும் அது மனதை அடிப்படை கொண்டதுதான். அவர் தைரியமாக செயல்படுகிறான் என்று சொன்னாலும் அது மனதை அடிப்படை கொண்டதுதான். மன வலிமையோடு போராடுகிறான் என்று சொல்றாங்களா, மன வலிமையோடு போராடுகிறான். இப்ப எல்லாமே அப்ப இது ஒரு ஆற்றல் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சே இல்லையா? உடலுக்கு மீறிய ஒரு ஆற்றல், உடலுக்கு மீறிய ஒரு ஆற்றல். ஆமா, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. இது வந்து பல கோடி ஆண்டை இருந்து வருது. ஆனா சாதாரணமா நாம பேசுறது காந்த சக்தி பேசுவோம். இப்ப விஞ்ஞானத்துல நம்ம படிக்கிறது காந்த சக்தி இருக்குது, விலகுது. ஒரு காந்தத்தை கிட்ட போனா ஒட்டிக்கும், இன்னொரு காந்தம் அப்படியே காந்தத்தை திருப்பி வச்சுக்கிட்டு விளைவிக்கும். அதுல அது ரெண்டு இருக்குது, ஒட்டவும் செஞ்சது விலகும். ஒரு காந்தத்தை திருப்பி பாருங்க, அல்ல பள்ளிக்கூடத்துல பாத்துருக்குமே இல்லையா? இப்படி காந்த தொட்டை வச்சு ஒட்டிக்கும், அதே காந்தத்தை திருப்பி வச்சு டைன் விளைவிக்கும், இப்படி இப்படி விலகிட்டே இருக்கும். இது வந்து ரெண்டு அடிப்படை ரெண்டு. இது வந்து பொருள்ல இருக்கும், பொருள் எந்த பொருளையும் இருக்கும், காந்தத்துல இருக்கும். ஆனால் இது வந்து ரெண்டு பொருள் அடிப்படை, ஈர்ப்பு விசை விலகு விசை நம்ம படிச்சதுதான். இது போக உயிர்களுக்கு தொடர்பானது இந்த மன விசை. இந்த மன விசை அல்ல மன வலிமை அல்லது மன ஆற்றல், மைண்ட் ஃபோர்ஸ், மைண்ட் பவர், மென்டல் ஃபோர்ஸ், மென்டல் பவர், மென்டல் ஃபோர்ஸ், மென்டல் பவர், மைண்ட் ஃபோர்ஸ், மைண்ட் பவர் எல்லாம் இதைத்தான் குறிக்குது. டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஏற்கனவே நம்ம 99ஆம் பக்கத்தில் இருக்கு, 99ஆம் பக்கம் 100ஆம் பக்கத்துல படிச்சிருக்கோம். இதெல்லாம் இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இது எப்பவோ வந்தாச்சு. திருவள்ளுவர் வந்து ஒரு வினை வலிமை மன வலிமைங்கிறார். வினை வலிமை மன வலிமைங்கிறார். வினை வலிமையா இருக்கணும்னா மன வலிமையா இருக்கணும். மன வலிமையா இருந்தா தான் அதை திட்பமா செய்ய முடியுங்கிறார். மன திட்பம்னே சொல்றார். ரொம்ப கடுமையான மன உறுதி இருந்தால்தான் ஒரு வேலையே செய்ய முடியும்னு சொல்றார். அதுல சோம்பேறித்தனம்லாம் அங்கதான் வருது. இந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம் அதுலதான் வரும். இந்த சோம்பேறித்தனம், விழிப்புணர்வெல்லாம் வந்து எந்திரிச்சு காலையில் நேரத்தில் எந்திரிக்கணுங்கிறதெல்லாம் அந்த மன வலிமை தான். பாருங்களேன், ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த மனம் ஒத்துக்காது. பாருங்களேன், தள்ளி போடலாம் போ, அதனால தள்ளி போடலாம் போ அப்படின்னாவே அந்த மனம் வந்து குறுக்கள் வந்து இந்த இடத்துல நாளைக்கு கொடுக்கலாம் போ, இதெல்லாம் இந்த மனம் வந்துடும். வேலை செஞ்சு முடிச்சிருப்பான், இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கான், செஞ்சுதான் அது நாளைக்கு செஞ்சுக்கலாம் போ அப்படின்னு அது வந்து உள்ள நின்று கிடையாது. தடை பண்றது அதுதான். அது எதுக்கு என்ன வடிவம், அது ரொம்ப கொடூரமானது. அது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ஒரு நல்ல வேலையை தடை செய்வதும், ஒரு நல்ல வேலையை வந்து நன்றாக முடிப்பதும் மனம்தான். ஒரு நல்ல வேலையை வந்து பாதியில் நிறுத்துறதும் மனம்தான். சரி, இப்ப நான் அதை பேசுவோம். சித்தர்கள் அழிவது இல்லை, சித்தர்கள் அழிவது இல்லை. அப்படி எப்படின்னா அவங்க வேற உடலை மாத்திக்கிறாங்க, அதான் அர்த்தம் அந்த இடத்துல. அதே உடலை விட்டு அந்த மனம்ங்கிற அந்த மனம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குன்னு சொல்றாங்க. மனதுக்கு அழிவில்லை, மனதுக்கு அழிவில்லை. உடலுக்கு அழிவு உண்டு. உடல்னாவே அது ஈர்ப்பு விசை விலகு விசை சிதைவு இதெல்லாம் உண்டு. மனதுக்கு அழிவில்லை. அது ஆமா, அப்படி கொண்டு வச்சுக்கலாம். சரி சரி, அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா அது வந்து பெருசு. அது ஆன்மா, அந்த ஆத்மாங்கிறது ஆன்மா. அது ரொம்ப பெரிய. தமிழ் கொலை பண்ணி போட்டானுங்க, தமிழையே கொலை செஞ்சுட்டானுங்க. அது என்ன தெரியுமா அர்த்தம்னா, அது மான அர்த்தம் ரெண்டா பிரிக்கணும். அது அப்படின்னா அகலம்னா அர்த்தம், மானா பெருசுன்னு அர்த்தம். ஆமான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமான்னு சொல்றோம் இல்லையா, அது உண்மையாலுமே அகம்னு அர்த்தம். அகத்துல இருக்குன்னு அர்த்தம். அகம்னா உள்ளே, மான பெருசே, அகத்துல இருக்கிற வெட்ட வெளின்னு அர்த்தம். அகமா அப்படின்னு அந்த அகமா தான் ஆமாவா மாறிடுது, கடைசியில ஆன்மாவா மாறிடுது, ஆத்மாவா மாறிடுது. ஆத்ம நண்பன்பா. ஆத்ம நண்பன் என்ன அர்த்தம்? மனதளவில் ஏற்றுக்கொண்டவன் அர்த்தம். அது உள்ளளவில் ஏத்துக்கிறது. என்னது? மனதார சொல்ற அதேதான், மனதார ஏற்றுக்கொள்ள. அது ஆத்மாங்க, ஆத்ம நமஸ்காரம் அப்படிமா எல்லாம் அப்படி போறது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உள்ளே இருக்கிற வெட்ட வெளி பால்வெளின்னு அர்த்தம். இதுதான் உண்மையான பொருள். அதே அதே வெளியே சொன்னோம்னா புறமா, புறத்தில் இருக்கிறமா, புறன்மா, அகன்மா புறன்மா. அது உள்ளே இருக்கிற வெளி, வெளியே இருக்கிற வெட்ட வெளி. உள்ளம் நிறைந்தவன் அப்படின்பா. அந்த ஆன்மா பூரா நிறைஞ்சிருச்சுங்கிறான், உள்ள பூரா நிறைஞ்சிருச்சுங்கிறான். இதெல்லாம் அது அந்த விளக்கம். எல்லாமே இந்த சோற்று பழக்கத்தை, அந்த போதை பழக்கத்தை நீங்க நிறுத்தினா ஒழிய உடலை பற்றி எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கெல்லாம் விளக்கம் இது மாதிரி நிறைய தமிழ்ல விளக்கம் இருக்கு. சரி,
இதை கொஞ்சம் மாத்திருக்கானுங்க சமஸ்கிருதத்துல. அது அந்த அவரு பதஞ்சலி சமஸ்கிருதம் எழுதியிருக்காரு. அவரு ஒரு 200 பாடல் தான், 195 பாடல் தான் மொத்தம் எழுதியிருக்காரு. திருமந்திரத்துல 3000 பாடல் அவர் எழுதுறாரு. 3000 பாடிய தமிழ்ன்னு எழுதுறாரு. என்னை இறைவன் தமிழை படைக்குமாறு என்னை படைத்தானே எழுதுறாரு. என்னை இறைவன் படைச்சதே தமிழ் செய்யறதுக்கு தானே எழுதியிருக்காரு. என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இப்படி எழுதியிருக்காரு. அப்ப தமிழ் என்பது அது தம்மொழி தமிழ் ஆயிடுச்சு. தம்மொழி மற்றதுக்கெல்லாம் பேர் இருக்கு. என்னுடைய மொழி தமிழ், தம்மொழி தமிழ் அப்படியே பிரிஞ்சிருச்சு. தம்மொழி தமிழா மாறி, தம்மொழி தமிழ்னு சொல்லிட்டாங்க. கடைசியில தம்மொழி தமிழ் தமிழா மாறிடுது. இப்படிதான் மாறி இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அதுக்கு வேர்ச்சுவல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தமிழ்ங்கிறது எங்க இருந்து தம்மொழி தமிழ் அப்படின்னு மாறிடுது. இதான் வேர்ச்சுவல் ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய கருத்து. அவங்க ஆராய்ச்சியாளர்கள், அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. நம்மளால அது முடியாது. அவ்வளோ பெரிய நுட்பம். வேர்ச்சுவல் ஆராய்ச்சியாளர்கள் சாதாரண விஷயம் இல்லை. ஏஐல கிட்ட வராது. ஏஐ தொழில்நுட்பத்துல கேட்கணும். ஏஐ தொழில்நுட்பத்திலே நம்ம இன்னைக்கு காலையில் போட்டிருக்க பாருங்க, பிசிக்கல் பாடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டிருக்க பாருங்க, அதை படிச்சு பாருங்க. நான் ஏஐல கொடுத்தேன், என்ன அழகா விளக்கம் சொல்றான் பாருங்களேன். நான் என்ன நாடி இவர் சுந்தரம் பேசினது தான் அவர் கேட்டே இருக்கு. அது சுந்தரம் பேசுறது நான் பிசிக்கல் பாடி மென்டல் பிசிக்கல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. பிசிக்கல் ஃபோர்ஸ்னா அட்ராக்ஷன் கிராவிடேஷன் போட்டுட்டு ஒரு கோர் போட்டு மென்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டேன். உடனே நான் ஏற்கனவே பேசுறதை வச்சு அழகா தொகுத்து எப்படி நீங்க இது பயன்படுத்துறீங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு அது நுட்பமா நம்ம கிட்ட பேசுது. எடுத்து போட்ட பாருங்க. நான் எழுதுனா கூட அப்படி எழுத முடியாது. ஆனா நான் ஏற்கனவே சொற்களை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல இருக்கிறது அப்படியே உண்பாங்குது அப்படியே. அதனால நான் வீடியோல போயிட்டு சில நேரத்தில் நல்லா நுட்பமா பேசுனா அது நீங்க கூட அது தூக்கி சாட் ஜிபில போட்டீங்கன்னா அது உடனே நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஏற்கனவே எதை பேசியிருக்கிறீங்களா, என்ன சொல்ல வர்றீங்கிறத அழகா சொல்லிடும். இந்த கட்டுரை போட்டிருக்கேன், படிச்சு பாருங்க. ரைட், படிச்சுட்டீங்கன்னு சொல்றீங்க. அது 2 தடவை படிச்சு பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்றதுன்னு தெரியும். ஏன்னா மனதிற்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறதுனாலதான் மன வலிமை. அதனாலதான் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அந்த மனம் எங்க மனம் செம்மைப்படும்? எதுல மனம் செம்மைப்படும் தெரியுமா? புலன் இன்பத்திலிருந்து வெளியே வர்றத செம்மை. அதை சொல்லித்தராம சும்மா மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்காது. பழக்கத்திலிருந்து வெளிவாடாய். அனைத்து பழக்கத்திலிருந்து வெளிவிடணும். அனைத்து பழக்கங்களை ஐம்புலனுக்கு தகவல் கொடுக்கிற பழக்கத்திலிருந்து வெட்டி எடுக்கணும். அப்ப புல்லாங்குழல் இனிமையா இசைக்குதுங்க, அதையும் கூட ரசிக்க கூடாதுங்க. ஆமா ஆமா, வெட்டி எடுத்துடணும். அதுவும் போதைதான், எல்லாம் போதைதான். அதுதான் ஐம்புலன்களை அடக்கல்ங்கிறானே. ஐம்புலன் அடக்கல்னாத்தான் நீ பெரிய இந்திரன் சந்திரன் ஆக முடியுங்கிறானே. இந்திரன்னா இந்திரன் ஐவகை தன்மை உடையவன். அந்த இந்திரன் யார்? இந்த இந்திரன் கிடையாது. நான் சொல்ற ஐந்திர வல்லமை எழுதிய மயன் தான். மயனுக்கு இன்னொரு பேர் ஐந்திரன் பேர் இருக்கு. மயன் தான் இந்திரன். மயேந்திரன் அவன் பேரு. மயே இந்திரன், மய ஐந்திரன். ஐந்திரம் ஈந்திரவா மாறும். ஈயா மாறும். இதெல்லாம் வேர்ச்சொல்னா அடிப்படை கண்டுபிடிக்கிறது. அதே நான் மறி வேற மாதிரி போயிடும். மயில் சத்தம் போட்டாலும் கழுகு சத்தம் போட்டாலும் அது எந்த நம்ம ரியாக்ஷனும் காட்டாம அமைதியா தான் இருக்கணுங்க. சங்கடப்படக்கூடாது. ஏன்னா நீங்க அது முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு இல்லையா? உங்களை அதுல திருப்பிடுது இல்லையா? நீ எங்க போகணுங்கிறது நிறுத்திடுது இல்லையா? எங்க போகணுங்கிறத நிறுத்திடுதுங்க. ஆமா, கண்ணில் பார்த்துட்டு இருந்து பள்ளிடிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுலயே போயிருவீங்க. இப்ப காலையில கேட்டு இருந்து அதுலயே போயிருவீங்க. அப்புறம் அதுலயே போய் அதுல மூழ்கிடுச்சு. அதுல எந்த முன்னேற்றம் தராது. நீ வேணா பாருங்க, நீங்க தொலைக்காட்சி பார்த்துட்டே இருங்க, எந்த மூலம் மழுங்கி போகுமே தவிர எந்த முன்னேற்றம் தராது. அதே ஒரு செயலை செஞ்சு அதே இது வரைக்கும் தரலீங்க. இனிமேல் மாறலினா வெற்றி இல்லைங்க. அப்ப இதுக்குதான் எந்த குறிக்கோளும் இல்லைன்னு பேருங்க. அதே கோல் வள்ளுவர் எழுதுவாரு. அந்த 10வது குறள் எடுத்து படுத்து முதல் கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு அதிகாரத்துல கீழே பாத்தீங்கன்னா, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாடை வணங்கா தடையும்பாரு. கோளில் அப்படின்னாவே கோல்னா குறிக்கோள்னு அர்த்தம். கோல்னா கோல் சொல்லல், கோல்னா கொள்கைன்னு அர்த்தம். கோல்னா புறங்குறன்னு அர்த்தம். கோல் சொல்லுதல் அப்படின்னா அது புறங்குறன்னு அர்த்தம். இன்னொரு கோல்னா கொள்கைன்னு அர்த்தம். கோளுடையவன் அப்படி அர்த்தம். கோளில் அப்படின்னாவே கொள்கை இல்லை அப்படிங்கிறார். கோளில் பொறியில், இந்த பொறிகளுக்கு எந்த வகையான குறிக்கோளும் இல்லை.
எதுக்கடா பாக்குறேன்னு சண்டை பாருங்க. அனுபவிக்கிறத ஆமா, அனுபவிக்கிறத. அது இந்த குழந்தைங்க இப்ப எல்லாம் நிறைய பேர் அடிமையாறாங்களா, 10 வயசு குழந்தைங்கன்னா செல்போனுக்கு அடிமையாடுறாங்கல்ல. ஆமாங்க. ரொம்ப கொடூரம் நடக்குதுங்க ஐயா. குழந்தைகள்கிட்ட இதை கொடுக்கவே கூடாதுங்க. குழந்தைகள்கிட்ட கல்வி கல்வி சிந்தனை ஒழுக்கம் இதை தான் சொல்லி தரணும் தவிர, இந்த காரணத்தை கொண்டு இந்த தொலைக்காட்சிக்கு அடிமையாக்குறது இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், மீட்கவே முடியாது. அந்த குழந்தை வந்து கொடூர குழந்தைய மாறிடும். ஏன்னா நம்ம கண் முன்னாடி எங்க குடும்பத்துல நாங்க பாக்குறோம், எல்லாரும் மாட்டிட்டு முடிக்கிறாங்க எல்லாமே. குழந்தைகளுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா விளையாட்டு, சிந்தனை, விளையாட்டு, செய்முறை தான். செய்முறை செஞ்சு செஞ்சு காட்டணும். ஒரு பொருளை வீசுதுன்னா அந்த பொருளை வந்து பந்து எடுத்து கையில் கொடுக்கணும். பந்து நீங்க என்ன பண்றது, விலை உயர்ந்த பொருள் வாங்கி கொடுக்க தூக்கி வீசிட்டு போற, அதுக்கு பந்தும் ஒண்ணுதான், அந்த விலை உயர்ந்த பொருளும் ஒண்ணுதான். அதுக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாது. பந்து பொம்மை மரத்துல செஞ்ச பொம்மை கொடுப்பாங்கல்லங்க, மரத்துல செஞ்ச பொம்மை இலையில வச்சு விளையாடுவோம். அதெல்லாம் பாருங்க, ஒழுங்கா விளையாண்டுருக்கு, எதுவுமே உடைக்காது. இப்ப இருக்கிற குழந்தை பிளாஸ்டிக் பொருளை வாங்கி கொடுக்குறது, காஸ்ட்லி பொருள், எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி ஒரே நாள் டபக்கான உடச்சி எறிய வேண்டியது, ஒன்றும் தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. அது வந்து அந்த சுகம், அந்த உடச்சி எறியல சுகமா இருக்கு. அது பேச கல்லு பொம்மை வாங்கி கொடுத்து அதை அடிச்சு அடிச்சு விளையாண்டு அது கத்துக்கும் அது. அப்ப அப்ப அந்த சிரிக்கிற மனசே வராது. இப்ப என்ன, எல்லா குழந்தைங்க சிரிக்க ஆரம்பித்து விடுகிறது. அது அந்த உடையறப்ப சத்தத்தை கேட்குது. அதுக்கு வந்து பந்து கிந்து வாங்கி கொடுத்தோம்னா அது உடைச்சு பழகும். அப்போ ஒன்றும் ஆகாது. திருப்பி திருப்பி அது பயன்படுத்தலாம், 100 முறை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு எலக்ட்ரானிக் பொருள், ஒரு கார், பிளாஸ்டிக் கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரே நாள் தூக்கி வீசிட்டு போயிருதுங்க. அதுக்கு தெரியவே தெரியாது, அது உணரவும் முடியாது. அது உணர்றதுக்கு 10-12 வருஷம் ஆகுது. இவங்க பணக்கார தன்மையில இருக்கறனால வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே எங்க அப்பா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. என் பொண்ணுடைய பையன்கிட்டே பாத்தீங்கன்னா அவன் வந்து 100 கார் வச்சிருக்கான். ஒரு கார் கூட சக்கரம் இருக்காது. ஒரே வீசிட வேண்டியது. அவனுக்கு என்னன்னே தெரியாது. அப்பா உடச்சிட்டேன்பா. அப்படியா, மேடம் அடுத்த 10 ரூபா போட்டு ஒரு கார் வாங்க. எங்க போனாலும் சண்டை கடை போனா 10 ரூபா 5 ரூபா 20 ரூபாய் திட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது, உடச்சிருவேன். இதெல்லாம் இந்த செல்போன் வாங்கி கீழே கோபத்துல வீசுதுங்க, அதுக்கு தெரியறது இல்லைங்க. செல்போன் 20,000 போட்டு வாங்கிட்டு வந்தாங்க, பக்கத்துல அப்படியே தூக்கி போடுது. அப்ப இவங்களுக்கு என்ன அறிவில்லைன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு எதை கொடுக்க வேண்டுங்கிற பெற்றோருக்கு அந்த அறிவு இல்லைன்னா என்ன செய்யறதுங்க? அதெல்லாம் சுத்தமா இல்லைங்க. அதனாலதான் அந்த காலத்துல மரப்பாச்சி பொம்மை செய்து கொடுத்தாங்க. அந்த இன்னைக்கு நவீன கருவிகள் நிறைய, அதே பிளாஸ்டிக்ல கட்டடம் எல்லாம் வந்துருச்சு. கட்டடம் கட்டுறது அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். கட்டடம் கட்டுறது, கருவிகள் செய்யறது, அதெல்லாம் மூளைக்கு வேலை கொடுக்கறது, பலகையில நிறைய வந்திருக்கு. அதை விட்டு போட்டு இவங்க வேற மாதிரி புரிஞ்சாரு. அந்த மாதிரி அறிவியல் நிறைய வந்துருச்சுங்க. இயற்பியல், வேதியியல் நிறைய இருக்குது. அது எப்படி செய்யறது, எப்படி கலக்கிறது, இப்ப நம்மளே சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் இப்ப இருந்தே அந்த குழந்தைகளை ஒழுங்குபடுத்திட்டே வந்தோம்னா அது ஒரு விஞ்ஞானி ஆகிரும். அது அடிப்படை விஞ்ஞானம். அப்படியே இயற்கை. ஒரு சிலர் அது பண்றாங்க. ஆமா, சிலர் பண்றாங்க. அது சரி, இதே மாதிரிதான் நம்மமும் இந்த உயிரை பற்றி வந்து அவ்வளவு ஒழுக்க நமக்கு தேவைப்படுகிறது. ஆக நம்ம எல்லா நிலையிலிருந்து நான் முயற்சி பண்றேன். நான் வெற்றி அடைஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், நானும் முயற்சி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நான் பெரும்பாலும் இசை கேட்பதை நிறுத்தியாச்சு. இசை கேட்பது எப்பவே நிறுத்திட்டேன். அப்படியே பார்த்தேன்னா ஏதாவது பழைய படம் ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன். இந்த நகைச்சுவை பார்ப்பேன். NS கிருஷ்ணன் இவங்கதான் பார்ப்பேன். NS கிருஷ்ணன், தங்கவேலு, இந்த மாதிரிலாம் பார்ப்பேன். நாகேஷ், இதெல்லாம் இந்த கூத்தாடிகள்லாம் ஏதோ நாளைக்கு பார்ப்பேன். இவங்க NS கிருஷ்ணன் அவங்கள பார்த்தா அறிவா பேசுவாங்க. NS கிருஷ்ணன், MR ராதா இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு மாதிரி அறிவா பேசுவாங்க, முற்போக்கு சிந்தனையா இருக்கும். அப்புறம் தங்கவேலு இவங்கள முற்போக்கு சிந்தனையா இருக்கும். இவன் பேசுறது பூரா கிண்டல் அடிக்கிறதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் வந்து அந்த காலத்து இந்த மாதிரி அவங்க வந்து மக்களை இந்த தத்துவத்தை சொல்லுவதற்காக வந்தவங்க. நகைச்சுவையா பண்படுத்தினாங்க, சுட்டி காட்டினாங்க, குறைகளை சுட்டி காட்டுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற நகைச்சுவை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறது, மனிதனை கேவலப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. வள்ளுவரே வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் வந்து இனிமையாக பேச வேண்டும், நகைச்சுவையாக பேச வேண்டும்ங்கிறார். நகைச்சுவையாக இனிமையாக அதாவது புன்குருமலோடு நகைச்சுவையாக இன்மையாக பேச வேறது ஒரு பண்புன்னு எழுதுவாரு. அந்த மாதிரி எழுதுவார். இந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துல இனிமையாக நகைச்சுவையாகவும் பேசுங்கள் அப்படிம்பாரு. நகைச்சுவைன்னு சிரிப்பு வர்ற மாதிரி பேசுங்கள். அந்த பேசுகின்ற பொழுது அந்த கருத்து அவங்களுக்கு புரிஞ்சுன்னு இன்முகத்தோடு இருப்பாங்க அப்படின்னே பேசுவார். நகவள்ளல் யாருக்கு மாயிரு ஞானம், நகல்வள்ளல் யாருக்குன்னு சிரிப்பை ஊட்டி சிந்திக்க வைக்கிறது. சிரிப்பும் வரணும், சிந்திப்பும் வரணும். சிரிப்பும் வரணும், அப்படி ஒரு குறளை எழுதியிருக்காரு திருவள்ளுவர். எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ஒரு ப்ரொஃபசர், ஒரு பேராசிரியர் இருந்தார். இருபொருள் தர்ற மாதிரி சொல்லட அப்படியே பேசுவாங்க. அப்படி பேசுவாரு. ஆமா, வள்ளுவரே எழுதியிருக்காரு.
அது பண்புடையாருக்கு மட்டும்தான் வரும் எழுதுவார். எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், பெரிய பேராசிரியர் இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. தமிழ் பேராசிரியர் தான். அவரு பல ஊர்ல போய் பேசியிருப்பார். நாங்களே பேசுவோம். அவரு அந்த மாதிரி தான் பேசுவார். அவர் சொல்ற தத்துவம் போது சிரிப்பா இருக்கும். ஆனா அவ்வளவு உயர்ந்த தத்துவம். அவர் இறந்துட்டார். கடுமையான சக்கர நோயில வந்து நான் படிச்ச கலைக்கல்லூரியில பேராசிரியர் இருந்தார். கலைக்கல்லூரியில பேராசிரியர் இருந்து சு பாம்பாங்க. சு பழனிசாமின்னு சொல்லுவாங்க. அவரு மேடல் நின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியம் வரும். வாரியர் சுவாமிகள் பேச்சும் நல்லா இருக்குங்க கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. சேசுப்பான்னு சொல்லுவாங்க. சேசு பழனிசாமின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான சிந்தனையாளர். அவரு எந்த கூட்டம் எந்த தலைப்புலயும் அவரு எந்த தலைப்பு அவர் பேசுவார். எந்த தலைப்பு கொடுத்தா நவீன அறிவியல் வரைக்கும் பேசுவார். அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த அந்த வந்து அந்த அந்த பேசுற பேச்சைய பாத்தீங்கன்னா அவ்வளவு இனிமையா. தமிழ் பேராசிரியர் அவங்க. அவ்வளோ ஆமா. அப்ப தமிழில் இருக்கிற அந்த நுட்பங்களை ஆய்வு செய்து மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போகணுங்கிற அறிவு அங்கிருந்து நம்ம கத்துக்க வேண்டியதுதான். அவர் வந்து சிரிப்பாத்தான் இருக்கும். அவர் எப்பவுமே சிரிப்பா இருக்கும், புன்முறுவலா இருக்கும். அவரும் சிரிச்சுட்டே தான் பேசுவாரு, புன்முறுவலா பேசுவாரு. கடுமையான சொல்ல வாயிலிருந்து வராது. அந்த தத்துவமே சொல்ற மாதிரி நல்லா இருக்கும். கடைசியில அந்த புன்முறுவல் நமக்கு எல்லாம் வரும். அவர் சொல்லி முடிக்கிறப்ப ஒரு மாதிரி மனசு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு இதமா இருக்கும். இந்த பேச்சு இதமா இருக்கும். கேட்டவே அந்த 10 நிமிஷம் கேட்டாவே என்னமோ கேட்டுட்டு திருப்தியா மன அமைதியோட வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த பேச்சாளருக்கு அடிப்படை. அது வள்ளுவரே எழுதியிருக்காரு ஒரு இடத்துல. சிலருக்குத்தான் அந்த பண்பு இருக்கும்னு எழுதுறாரு. நகல்வல்லல் மாயிருங்க நகல்வல்லல் குறளே இருக்கு. அந்த குறள் அடிக்கடி அந்த அவர் வந்தாவே எனக்கு அந்த திருக்குறள் நினைப்பு வரும். எனக்கு நான் அதுக்கு அந்த எழுதியிருக்காரு. அது திருவள்ளுவர் அது எழுதியிருக்காரு. நகை என்பது என்எஸ் கிருஷ்ணன் கூட சொல்லுவார், மனிதனுக்கு மட்டும்தான் சிரிப்பு, மற்ற எதுக்கும் சிரிப்பு இல்லைம்பாரு. மனிதனுக்கு மட்டுமே இருக்கிற சிரிப்பு, மற்றதுக்குள்ள சிரிப்பே கிடையாது. ஆகையினால உலகில் 600 கோடி மக்களும் மட்டுமல்ல. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. உலகில் 600 கோடி மக்கள் மட்டுமல்ல, சுமார் 6000 கோடி ஆவிகளும் வசிக்கின்றன. இதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. நம்ம 8 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்த இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அவெல்லாம் சுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்ப எத்தனை கோடி இதுவரைக்கும் எத்தனை கோடி இறந்துருப்பான்னு தெரியாது. சும்மா எத்தனை லட்சம் கோடி இருக்கலாம். நம்ம 800 கோடி சொல்ல செத்து போனவங்க இருக்கான் இல்லையா, இந்த செத்து போன அதே தொகைக்கு முன்னாடி இந்த பல கோடி ஆண்டா செத்து போனவங்களா இருப்பான் இல்லையா. கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்டா செத்து போனவங்களே இருப்பான். மனிதனா மாறி செத்து போனவங்க இருப்பான் இல்லையா, மனிதனா மாறி அவனால என்ன கணக்கு. அப்ப அந்த ஆவியில எங்க இருக்கும், முன்னாடி இப்படிதான் சுத்திட்டு இருக்குங்கிறாரு. அந்த ஆவிங்கிறது அணுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆவிங்கிறது அணு. அந்த அணு சுத்தி கொண்டுதான் இருக்குங்கிறாரு. அது மோட்சம் அடையாதது அப்படிங்கிறாரு. அதாவது எங்க போகணும் அங்க போகல, எங்க போகணுமே அங்க போகல. ஏன்னா அதுக்கு யோக பயிற்சி இல்லாதனால அது அங்கேயும் சுத்திட்டே இருக்குது. அப்ப நாம எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, நாம முன்னேறவே மற்ற ஆவி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. மற்ற அணு மாதிரி இல்லாம இது தனி அணுவா இருக்கணும்னு நாங்க சொல்றோம். அதே தனித்துவம் 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 தனித்திரு 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 எல்லாம் இதுதான். அப்ப நம்ம ஸ்பெஷல், நம்ம அணு வந்து ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரியா, மீண்டும் சந்திப்போம்.